ஒரு அமைதியான பள்ளத்தாக்கில் ஒரு புத்திசாலி விவசாயி தனது நிலத்தில் விடாமுயற்சியுடன் வேலை செய்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இயற்கையோடு ஏந்தும், பயிர்களை பயிரிட்டும், விலங்குகளை பராமரிப்பதிலும் அவரது நாட்கள் கழிந்தன. நிலம் தங்கத்தால் செழிப்பாக இல்லாவிட்டாலும் விவசாயி அறிவிலும் அமைதியிலும் செல்வந்தராக உணர்ந்தார். ஒருநாள் அந்த விவசாயி காட்டில் நடந்து சென்றபோது வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிய தங்கக் கழுகு ஒன்றைக் கண்டுபிடித்தார். கழுகு போராடியது, அதன் கூர்மையான கண்கள் உதவிக்காக கெஞ்சியது. விவசாயி மென்மையான கைகளால் பறவையை கவனமாக விடுவித்து மீண்டும் காட்டுக்குள் விடுவித்தார். நாட்கள் கடந்தன. விவசாயி தன் வயல்களுக்கு திரும்பினான். ஒரு நாள் காலை கழுகு மேலே தோன்றி அருகில் இருந்து ஒரு பாறையில் இறங்குவதற்கு முன் வானத்தில் உயர்ந்தது. பறவை திரும்பி வருவதை உணர்ந்து விவசாயி புன்னகைத்தார். மேலும் அவர்களுக்கு இடையே ஒரு பிணைப்பு உருவாவதை உணர்ந்தார். கழுகு அடிக்கடி வரத் தொடங்கியது. காடு மற்றும் மலைகள் வழியாக விவசாயிக்கு வழிகாட்டியது. ஒருநாள் அந்தப் பறவை அவரை தங்கம், நகைகள் மற்றும் பழங்கால நினைவுச் சின்னங்கள் நிறைந்த ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றது. புதையல் பிரகாசமாக மின்னினாலும் விவசாயி தயங்கினான். உண்மையான செல்வம் தங்கத்தில் இல்லை, வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளில் உள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் வெளியேறத் திரும்பிய போது அந்நியர்கள் குழு ஒன்று குகைக்குள் நுழைந்து புதையலை தங்களுக்கு எடுக்க முற்பட்டது. அவர் புதையலை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லாமல் உறுதியாக நின்றார் விவசாயி. திடீரென்று மேலே இருந்து கழுகு அதன் இறக்கைகள் அகலமாக விரிந்து கடுமையாக உள்ளே நுழைந்தவர்களை துரத்தியது. புதையலை அப்படியே விட்டுவிட்டு அந்நியர்கள் தப்பி ஓடிவிட்டனர். தனது வயல்களுக்கு திரும்பிய விவசாயி தன்னிடம் ஏற்கனவே மிகப்பெரிய பொக்கிஷம் இருப்பதை உணர்ந்தார். அமைதியும் ஞானமும் நிறைந்த வாழ்க்கை. இப்போது அவரது பாதுகாவலரும் தோழருமான கழுகு சூரியன் உதிக்கும்போது அவருக்கு மேலே உயர்ந்தது. எந்தவொரு செல்வமும் மாற்ற முடியாத ஒரு பிணைப்பை அவர்கள் ஒன்றாகப் பகிர்ந்து கொண்டனர்.